புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண மகிமையெல்லாம் பாடுவோம். துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். கைகளை தட்டி. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மீண்டுமாய். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உத்தமரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி கைகளை தட்டி சேர்ந்து பாடும். உன்னதரே உமக்கே ஆராதனை, உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை, உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. ஆமென். கைகளை தட்டி உற்சாகத்தோடு சேர்ந்து பாடும். வல்லவரே உமக்கே ஆராதனை, நல்லவரே உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கே ஆராதனை, துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை,
ஆராதனை. ஆண்டவரே ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. மேலே உயர்த்தி ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தலைக்கு மேலே கரங்களை உயர்த்தி வான் நோக்கி கரங்களை உயர்த்தி விண்ணிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்காக, விண்ணகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்திற்காக, மெய்யான கடவுள், இது உண்மையின் கடவுள், இந்த பலிபீடத்தில் எழுந்தி அருள் வாலிப்பதற்காக, எழுந்த அருள் ஒளி வீசுவதற்காக அல்லேலூயா என்கிற விண்ணக தாய்மொழியை உரக்க குரல், ஒரே குரல் ஓங்கி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமுயர்த்தி ஹல்லேலூயா. வெக்கப்படாம சொல்லுங்க. ஆண்டவரை நம்பி வந்தவங்களுக்கு வெக்கமே இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறீர்களா? ஹல்லேலூயான்னு உரக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரமுயர்த்தி 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 விண்ணக தந்தையை நோக்கி, விண்ணக அரியணை சுற்றி இருக்கிற இதோ தூதர்கள் மத்தியிலே இருக்கிற அந்த உயிருள்ள கடவுளை, அபிஷேகத்தின் ஆண்டவரை, இதோ மகிமைக்குரிய ஆண்டவரை, நன்மை நிறைந்தவரை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு 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 ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இதோ மகிமைக்குரிய ஆண்டவர் உமக்கு நன்றி, உண்மையின் ஆண்டவரே உமக்கு நன்றி, இதோ நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நலம் தருகிற இயேசுவே உமக்கு நன்றி, இதோ மகிமைக்குரிய இயேசுவே உமக்கு நன்றி, மாண்புக்குரிய இயேசுவே உமக்கு நன்றி, மாட்சி நிறைந்த இயேசுவே உமக்கு நன்றி, மகிமை நிறைந்தவரே, மகிமை காண பண்ணுகிறவரே, சாட்சியாய் எழுந்து நிற்க செய்கிறவரே, சாட்சியங்களை உருவாக்குகிறவரே, இதோ நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகண்ட மகிமையோடு மக்கை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே ஒரு தடவை முழந்தால் இடுவோம். அப்படியே முழந்தாலிட்டு கண்களை மூடி இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை குணமளிக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆராதனை, இதோ வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய ஆசி, நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நம்பகத்தன்மையோடு நன்றி உள்ள ஆண்டவருக்கு, நன்றி செலுத்துகிற ஆண்டவருக்கு நாமும் முழந்தாலிட்டு, ஆண்டவரே இதற்காக இந்த திருப்பலியிலே, இந்த ஆராதனையிலே நான் பங்கெடுக்கிறேன், இந்த கருத்துக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏதோ ஆண்டவரே என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஜெபங்களை முன்வைக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். விண்ணக அரியணையை சுற்றி தூதர்கள் தூயவர் தூயவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுவார்கள். இதே ஆண்டவர் இதோ இந்த பலிபீடத்திலே, இந்த உயிருள்ள இயேசு என்கிற இந்த பலிபீடத்தின் மீது இதோ நற்கருணை ஆண்டவர், நன்மை நிறைந்தவர், இதோ வெந்நீர் அப்பமாய் நம் மத்தியிலே வெள்ள மனதோடு நம்பிக்கை தன்மையோடு நம்பகத்தன்மையோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படியே கண்களை மூடி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு உங்கள் தேவைகளை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இராது. ஆண்டவரை ஆராதிக்கிற உள்ளங்களுக்கு எந்த குறையும் இருக்கா. ஆண்டவரை நம்பிக்கையுள்ள ஆண்டவர் என்று சாட்சி பகர்கிறோமே, இயேசுவே ஆண்டவர் என்று உரக்க குரலில் சொல்லுகிறோமே,
இந்த இயேசு எனக்கு பரிசுத்தர் என்று சொல்லுகிறோமே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாய் மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். சொல்லுவோமா? பரிசுத்தர் 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 ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி பரிசுத்தர் 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 ஆமென். மீண்டும் சத்தம் உயர்த்தி கேட்கல. பரிசுத்தர் 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 ஆமென். கையை சும்மா வைக்க, கை தட்டி பாடுங்க. பரிசுத்தர் 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 ஆமென். மீண்டும் கைகளை தட்டி சொல்லுவோமா? பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கரம் தட்டி, கைகளை தட்டி, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். வீட்டு சொல்லுவோமா? சத்தம் உயர்த்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தி. சொல்லுவோமா? உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து, துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி
அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 அல்லேலூயா துதிக்கிறோம் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரை மகிமையுள்ள ஆண்டவரை துதிக்கிறோம் வார்த்தையின் வடிவான ஆண்டவரை நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிறவரை எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு தேவையான ஆறுதலின் வார்த்தைகளை எங்களுக்கு தேவையான மனமாற்றத்துக்கான வார்த்தைகளை இன்னும் இந்த ஆராதனை வேளைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்கள் மனங்களை உள்ளங்களை பலப்படுத்தி எங்கள் கிறிஸ்துவ வாழ்வை மேன்மைப்படுத்தி விசுவாசத்தை பற்றிக்கொள்ள நம்பிக்கையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி இயேசுவே அப்படி தொடர்ந்து சொல்லுங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்காதீங்க ஜெபிங்க வாய்களை திறந்து ஜெபிங்க ஆண்டவர் மட்டும் உங்களுக்காக எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆண்டவருக்காக நீங்க வாய்களை திறந்து ஜெபிங்க துதிங்க உங்கள் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்கிற விசுவாசத்தை நீங்க ஆண்டவருக்கு துதிக்க 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 நீங்கள் துதிக்க பாத்திரமாய் இருக்கிறீர்கள் ஒப்புக் கொடுங்க ஹல்லேலூயா 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 அப்படி இரண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி அப்படி சொல்றதை திரும்ப சொல்லுவோமா ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மீது இரக்கம் ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்களை தீர்ப்பிடாதேயும் ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் இவர்கள் வழிவந்த எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் இந்த நாளில் மன்னித்தருளும் ஆண்டவரே எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் ஆண்டவரே எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் பரிசுத்த ஆவியால் தூய ஆவியால் எங்களை நிரப்பி வழிநடத்தும் ஆண்டவரே உம்முடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் யாவரும் மண்டியிடுவர் ஆமென் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலும் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஆசீர்வதியும் இயேசுவே உமது சிறகுகளால் என்னையும் என் குடும்பத்தையும் என் பங்கு தலத்தையும் என் பங்கு தந்தையையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே உமது ஆவியால் தூய ஆவியால் எங்களை மறைத்து மாட்சியோடு வாழ செய்யும் ஆண்டவரே உமது தூதர்கள் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டருளும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக மகிமையை காணும் மாதமாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும் மாதமாக புனித சூசையப்பருடைய மாதமான இந்த மார்ச் மாதத்தை இதோ எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாவலாய் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மாதம் உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் எங்களுக்கு தந்தருளும் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென்
ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே அற்புதம் செய்கிறவர், கோடி அற்புதம் செய்கிறவர் புனித அந்தோனியாருடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த அருட்தலத்திலே பலவிதமான அருட்கள் பொங்கி வழிந்தாலும் இதோ ஆண்டவருடைய இந்த கருணை வெள்ளம், ஆண்டவருடைய இந்த அருள் வெள்ளம் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் உள்ளத்தையும் நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ப நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். டயர்டாக இருக்கீங்களா? நியாயமாக சொன்னால் நான் தான் டயர்டாக இருக்கணும். ஜெபிங்கன்னு சொன்னாலும் ஜெபிக்கிறதில்ல, கை தட்டுங்கன்னு சொன்னாலும் கை தட்டுறதில்லை, அப்படியே உட்காந்துருக்கோம். ஸோ ஒருவேளை மெய் மறந்து தான் போயிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேர்த்திக்க வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். கை தட்ட மாட்டிங்களா? இவ்வளோதான் சத்தமா? வெக்கப்படாமல் தட்டுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் தட்டுறீங்களா கை? இன்னைக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நம்புங்கள், செபியுங்கள், நல்லது நடக்கும். சொன்னால் மட்டும் பத்தாது, எப்பயுமே ஆண்டவருக்கு கை தட்டும். யார் யாருக்கோ தட்டுறோம் கையை, யார் யாருக்கோ விசில் அடிக்கிறோம், யார் யாருக்கோ மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஆனால் நம்மை உயிரோடு வைத்து பாதுகாக்கிறவர், நம் உயிருக்கு உயிராக இருக்கிறவர், நம்முடைய ஆன்மாவோடு கலந்தவர், இவருக்காக நாம் எந்த கைத்தட்டலையும் கொடுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தம் உயர்த்தி ஒரு தடவை சத்தம் தான் தட்டலாமா? கை தட்டலாமா? அப்படியே நான் மனசுக்கு நன்றி இயேசுவேன்னு சொல்லி தட்டுங்க. சொல்லுங்க. கேட்கல கேட்கல. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கூட பாதி பேர் இப்படி தெரியுமா தட்டுங்க? இப்படி தான் தட்டுங்க. கேட்குதா? இப்படி தட்டினா கேட்கும். ஏன்னா எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா இங்கே தான். நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும். கைகளையே தட்டாமல் நம்ம அப்படியே ஆண்டவர் துதிக்கிறோம்னு சொன்னால் அது உண்மையான துதி கிடையாது, உண்மையான ஜெபம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுறாங்க? உங்களோட இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய அம்மாவோட வயிற்றில் கருவில் உருவாக்கப்பட்ட உடனே நம்முடைய முதல் உறுப்புன்னு சொன்னால் எது? இதயம். இதய துடிப்பு சீராக இருக்கா? தாயுடைய இதய துடிப்பும் வயிற்றில் இருக்க குழந்தையோட இதய துடிப்பும் நல்லா இருக்கான்னு வச்சு தான் தாயும் வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்க குழந்தையும் பற்றியும் டாக்டர் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த இதய துடிப்பை துடிக்க செய்கிற ஆண்டவர் எங்கே இருக்கணும்? கோயிலில் இருந்தால் போதும், எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? எங்கே இருக்கணும்? உடைய இதயத்தோடு கலந்துருக்கணும். இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்கிறார். அப்படி நன்மை செய்கிற ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மை செய்பவர்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும். நல்லவர்களாக இருக்கிறோம் என்று வாயில் சொல்றது பத்தாது. நல்லா இருக்கிறோம், நல்லவர்களாக இருக்கிறோம், நன்மை செய்பவர்களாக இருக்கிறோம் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிச்சுவடுகள், நாம் நடக்கக்கூடிய பாதை, நாம் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய வாழ்வின் பாதை. நான் எப்படி போறேன்றதை பாருங்க. அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் தாய் தந்தையர் எப்படி நடக்கிறார்களோ அப்படியாக உங்கள் பிள்ளைகள் நடக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அம்மா கோயிலுக்கு போகிறாங்க, அப்பா வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைங்க டியூஷனுக்கு போகிறாங்க. இப்படி தான் இருக்குது. சண்டே இன்னைக்கு நிறைய, நேற்று சும்மா டீ குடிக்கும்போது கடையில் பார்த்தேன், நீட்டு தேர்வுக்காக இன்னொரு மாணவி உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு பேப்பரில் வந்தது. எனக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டாத வேலை? உனக்கு தைரியம் இருந்தால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு,
தைரியம் இல்லைன்னா எதுக்கு அந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுற, ஃபெயில் ஆகிற, உயிரை விடுற? இதுக்காகவா கடவுள் உயிரை கொடுத்தாரு? நான் அதுதான் நைட்லாம் யோசித்தேன். இந்த படிப்புலனா வேற படிப்பு, இந்த படிப்புலனா வேற படிப்பு, அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் வாழ்க்கை கிடையாது. கடவுள் உனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, கடவுள் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னவா மாறணும்னு ஆசைப்படுறாரோ அதுதாங்க நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அம்மா ஆசைப்பட்டா நடக்குமா? அப்பா ஆசைப்பட்டா நடக்குமா? அடிச்சு சொல்றாங்க நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் ஆசைப்பட்டாதான் நடக்கும். அதுக்காக ஃபெயில் ஆகிற பிள்ளைங்களை சாபக்கேடுக்கு சொல்லலை, முயற்சி பண்ணுறாங்க. ஒரு தோல்வி, பல தோல்விகள் தான் வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே ஃபெயில் ஆகிட்டுனா ஏன் உயிரை விடுறீங்க? எதுக்கு தற்கொலைக்கு போகிறீங்க? கிடையாது. செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம், அதான் நிறைய அட்டம்ப்ட் அடிச்சுட்டே போகும். எப்போ உனக்குன்னு ஒரு தேர்ச்சி வருதோ, எப்போ உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதோ, அப்போ கிடைக்கணும்னு உனக்கு விதி இருந்தால் அது கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ உன்னோட சேனல் மாற்றுங்க. தயவு செய்து பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகள் படிக்கிறப்போ நீ இப்பயே கழுத்தை பிடிச்சி ஸ்காலரை பிடிச்சி டாக்டர் தான் ஆகணும், வக்கீலாக தான் ஆகணும், இன்ஜினியராக தான் ஆகணும், எதையும் சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்வும், உங்கள் பிள்ளைங்களுடைய இந்த நடத்தையும், அவங்களுடைய ஒழுக்கமும், அவங்களுடைய அந்த படிப்பு, இளமை காலம், யூத் லைஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் நம்புற உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கடவுள் நடத்துவார். உங்களை நடத்துன மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்களையும் நடத்துவார். கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிட்டா? ஒரு சில அம்மா சொல்லுவாங்க, கடவுள் என் தலையில தான் இப்படி எழுதிட்டாரு, என் பிள்ளைங்களுக்காவது நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை போல இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. நீங்க கஷ்டப்படுற மாதிரி உங்க பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாருன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கணும். அப்பனா கடவுளுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். கடவுள் என்ன சொல்ல வராருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்காம 2 இதய கதவையும் அடைச்சிக்கிட்டு, 2 காதையும் அடைச்சிக்கிட்டு, கண்ணையும் மூடிக்கிட்டு நான் நினைக்கிறது தான் நடக்கணும்னு சொல்லி நடந்தீங்கன்னா அது ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னையோட பொது காலம் முடியுது. ஏன் அல்லேலூயா சொல்ல சொன்னோம்? நாளையிலேருந்து உங்களால் அல்லேலூயா 40 நாளைக்கு சொல்ல முடியாது. அதுக்காகவா? அப்படி கிடையாது. அல்லேலூயா கடவுளை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா ஆன்மாக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் கூடி சொல்லுகிற ஒரு தாய்மொழி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்றது யாராவது வெக்கப்படுறீங்களா? நாங்கள் அல்லேலூயா கிடையாது அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா என்பது கடவுளை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஒரு சிஎஸ்ஐ, பெந்தகோசு, அந்த இது அப்படிலாம் சொல்லி நம்ம எந்த ஒரு பிரிவினையும் வைக்கக்கூடாது. நம்மளுடைய திருச்சபையிலையும் 2 வாசகம் முடிச்சு அல்லேலூயா பாடுறோம், நற்செய்திக்குள்ள போறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்துவது இந்த வாழ்த்தொலி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க காதால கேட்கணும், வாயால படிக்கணும், மனமாற படிக்கணும். அப்படின்னு சொன்னா உங்க வாயில அல்லேலூயா வந்தே ஆகணும். அல்லேலூயான்னு சொல்லாத வாயால இந்த வார்த்தையை படிக்க முடியாது. அல்லேலூயான்னு சொல்லாத ஆன்மாவினால கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நான் சொல்லலை, ஆண்டவர் என் மூலமா உங்களுக்கு சொல்றேன். அதனால எப்போ உங்களை கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றோமோ தயவு செய்து அல்ல, கட்டாயம் சொல்லுங்க. அப்ப அல்லேலூயா சொல்றதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு ஆயிடக்கூடாது. அப்ப அல்லேலூயா சொல்வதற்கு நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவ்வளவு கூட்டம் இருக்கு. இத்தனை கூட்டம், ஒரு 100க்கு மேல இருக்கும், 100 மக்கள் கூட இருக்கும். அல்லேலூயான்னு சொல்வது பெருமை கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே புகழ் சொல்வது நம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசுவே நமக்கு அடையாளம், இயேசுவே நமக்கு ஆதாயம், இயேசுவே நமக்கு எல்லாமா இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் உயிருள்ளவரை பாட வேண்டும், அவரிடத்திலே நாம் இருக்க வேண்டும், செபிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்வு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை. இந்த கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் வெறும் மண்ணாக இருந்து விடக்கூடாது, அதாவது அமைதியாக இருந்து விடக்கூடாது. கொடைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பலன் அடைந்த நீங்கள் பலன் அடையாத மக்களை, உங்களுடைய சகோதர சகோதரிகளை பலனடைய செய்கிறீர்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இது ஒன் வே லைஃப் கிடையாது. கடவுள் எனக்கு மட்டும் கொடுத்தார், என்ன நல்லா வச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது செல்ஃபிஷான சுயநலத்தோடு நடக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இந்த கிறிஸ்தவ வாழ்வில் இடம் கிடையாது. நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம், நான் பெற்றுக்கொண்ட இந்த இறை நம்பிக்கை
என்னோடு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னை சார்ந்திருப்பவர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், கடவுளை நம்பாதவர்கள், இவர்களுக்கு கூட என்னுடைய வாழ்வின் முறைகள், என்னுடைய நான் ஒரு ரோல் மாடலாக, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டு வாழ்வை வாழக்கூடிய கடமையும் கட்டாயமும் ஆண்டவர் நம் எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதெல்லாம் சொல்லும்போது கையை தூக்கி சொன்னால் ஆசீர்வாதம். அப்படியே சொல்லிட்டு இருந்தா ஆசீர்வாதம், வெறும் வார்த்தை கண்டிப்பாக உண்டு. இன்னும் நீங்கள் கையை தூக்கி சொன்னீங்கன்னா கூடுதலான ஆசீர்வாதம். யாருக்கா ஷோல்டர் பெயின் இருக்கா? எனக்கு உடம்பு ஃபுல்லாக பெயின் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஆண்டவரை துதிக்கும் போது தாவீது அரசரை மாதிரி ஆடி பாடி துதிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல எந்த விதமான வலிகளும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், பொய் சொல்லலை. நீங்கள் டான்ஸ் ஆடி ஆண்டவர் துதிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புல அப்படியே லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் ஆட சொல்லலை, வீட்டில் யாரும் இல்லாதப்போ ஆண்டவருடைய பாடலை போட்டு வீட்டில் டான்ஸ் ஆடி நீங்கள் துதிங்க. அதுக்குன்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆடாதீங்க. லேசாக கையை காலை அசைச்சு சும்மா அப்படி காலை உதச்சி எடு கையை உயர்த்தி அப்படி ஜெபிச்சு பழங்க. ஆண்டவர் உங்களை ரசிப்பார், அணுவாக ரசிப்பார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு நான் அந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் போகும்போது எனக்கு சொல்கிறது என்னென்னா, ஃபாதர் உங்களுடைய ஜெபத்தில் உங்களுடைய பாட்டை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் பாடும்போது ஆண்டவர் மயங்குறார். அப்போது ஆண்டவரே எனக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுத்துருக்கிறது என்னது, இந்த பாடல் மட்டும்தான். இப்போ இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் மகிழ்ச்சி. அப்போ உங்களுக்கும் ஒரு திறமை கொடுத்துருப்பார். பைபிளை வாசிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு திறமை. அந்த பைபிளை வாசித்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதாவது இந்த பைபிளை வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்படியே சைலண்டாக இருக்கிறதுல எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து நீங்கள் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுகிற போது தான் இதனுடைய மனம், இதனுடைய வாசனை நீங்கள் உணர்ந்தது போல் அடுத்தவர்களுக்கு கொடுக்குறீங்க. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை, கரெக்டாக ஒரு வாரம், இன்னைக்கு செவ்வாய், போன செவ்வாய் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சரிங்களா, இப்போ தான் உடம்பு சரியாகாமல் போன மண்டேவோட என்னோடய டேப்லெட்லாம் முடிஞ்சுது. ஃபாதர் என்னை போன மாதமே கூப்பிட்டாங்க, ரொம்ப முடியாமல் இருந்தது, பேச முடியாமல் இருந்தது, த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, 2 காது அடைச்சி பேச முடியாமல் இப்படிலாம் இருந்தது. எனக்கே கடவுள் மேலே ஒரு சில நேரத்தில் பயங்கரமாக கோவிச்சு, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கலாம். பர்சனல் மாஸ்லாம் வச்சுருக்கும் போது வேண்டிக்கிட்டேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ஆக்சிடென்ட் நடந்த விதம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆர்டினேஷனுக்கு முன்னாடி, அதாவது டீக்கனாக இருக்கும்போது சென்னை வண்டலூர் ஜூவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஜூ தாண்டி. அந்த மாதிரி அது மார்ச் 9ஆம் தேதி, இந்த மாதம் தான், மார்ச் 9ஆம் தேதி அந்த ஆக்சிடெண்ட்டு. இது பிப்ரவரி மாதம் இது நடந்தது. ஆனால் நான் எதிர்பார்க்கல. எப்பயுமே சிலுவை போட்டு மனசுக்குள்ளே மரியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன். அங்கே நேஷ்னல் காலேஜுக்கு தாண்டி போயிட்டு இருக்கும்போது மனசில் ஒரு கிராஸ் பண்ணும்போதே எம்பியும் ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அது எப்பயுமே வராது. அன்னைக்கு அந்த போன செவ்வாய்க்கிழமை காலையில் 9:29 போகிறேன். அந்த ரோடை கிராஸ் பண்ணுற, காலேஜ் பஸ்ஸில் கிராஸ் பண்ணி நான் ஆப்போசிட்டில் போகணும், மேலே பிரிட்ஜ் ஏறதுக்காக போகணும். திடீர்னு மனசு ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு மாதிரி பண்ணுது, அன்ஈஸியாக இருந்தது. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் ரைஸ் பண்ணிட்டு போனேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன். எப்பயுமே ஃபாஸ்ட்டாக போவேன். ஃபாஸ்ட்டாக போகிறப்ப கூட விழுந்ததில்லை. என் வண்டி வாங்கி 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் முன்னாடி தாமஸ் மவுண்டில் இருக்கும்போது ஸ்ப்ளெண்டர் பைக்கில் விழுந்த, மவுண்ட் ரோட் எல்ஐசி கிட்ட மவுண்ட் ரோடில் விழுந்தேன். அதோட என்னோட 2 வீலரில் 5 இயர்ஸ், என் பைக்கு வாங்கி 5 இயர்ஸ். சென்னை டு விழுப்புரம் டு திருச்சி கூட இந்த 2 வீலரில் தான் வந்தேன். அப்போல்லாம் நடக்கலை. ஆனால் இது ஒரு சின்ன ஒரு 40-50ல் தான் வந்தேன். யாரோ ஒருத்தர் திடீர்னு கண்ணமைக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து என் வண்டி கீழே விழலை. ஏன்னா என் வண்டிக்கு முன்னாடி ஃபாத்திமா அன்னை படம், வண்டிக்கு பின்னாடி சகாய் மாத படம் ஒட்டியிருப்பேன், முன்னாடி மரியே வாழ்க ஒட்டியிருப்பேன். என்ன ஆச்சு, கண்ணை மூடி கணத்ததில் போச்சுறான்னு நினச்சேன். இடிச்சிட்டான் அவன். இப்படி வந்து கிராஸ் பண்ணி பிரிட்ஜு ஏறுறான். நான் இப்படி பிரிட்ஜு கீழே போகிறதுக்காக நான் இப்படி வரேன். ரொம்ப நேரமாக அவன் வரலையேன்னு சொல்லிட்டு சைடில் தான் நிற்கிறான்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக அந்த நேரத்துக்கு ரைஸ் பண்ண உடனே, நான் ரைஸ் பண்ணுறதுக்கும் அவனும் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக கிளாஷ் ஆகி இடித்த உடனே என் வண்டி அவன் வண்டியோடு உட்காந்து என் வண்டியை பாதி தூரம் இழுத்துட்டு போயிட்டான் பிரிட்ஜில். நான் அப்படியே வடிவேல் மாதிரி ரோலிங்கில் கீழே விழுந்து, இந்த ஹெல்மெட் இருக்கவே கரெக்டாக ரோட்டில் வந்து இந்த கையும் இந்த 2 முட்டியும் அப்படியே எல்போவில் விழுந்து குப்புரை விழுந்து ஒரு ரோலிங்கில் விழுந்து எழுந்துச்சேன். ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிந்ததில் அப்படியே படபடப்பாக உதற ஆரம்பிச்சிச்சு. ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ ஆச்சுன்னு நினச்சோம், பெரிய அடி இருந்துக்கும் நினச்சோம். ரோலிங்கில் விழுந்தும் ஹெல்மெட் இருந்து தப்பிச்சு சின்ன லேசாக சிராய்ப்பு எல்லாம். ஆனால் ரத்தக்கட்டு, ஒரு சும்மா உள்காயம், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போருக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். அந்த ஒரு வார்த்தைக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா பிரியமானவர்களே, எப்படி வண்டியோடு சேர்ந்து விழுந்திருந்தா எனக்கு பெரிய அடி நடந்திருக்கும். வண்டி வெயிட்டு காலில் விழுந்திருந்தா காலில் கண்டிப்பாக ஒரு கிழிச்சல், கிழிஞ்ச ரத்தங்கத்தான் வந்திருக்கும். என் வண்டியும் தனியாக போயிடுச்சு, நானும் தனியாக விழுந்தேன். என் பின்னாடியும் எந்த 4 வீலர் பஸ்ஸு லாரி எதுவும் வரல. அது ஹைவே, திண்டுக்கல் ஹைவேல எதுவுமே வரல. உண்மையிலேயே ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்தான். இன்னைக்கு முட்டி போடும்போது லேசாக வலி மட்டும்தான் இருக்குது, ஆனால் நார்மல் ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ நீங்கள் சின்னதாக ஒரு 5 minutes ப்ரேயர் சொல்கிறாலும் உண்மையாக ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தம் கிடையாது. நம்பிக்கை இருக்கிற வாழ்வுக்கு ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் ஏராளமாய் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு 5 நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு 1 செகண்ட் நீங்கள் ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, நம்பிக்கையோடு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு நலமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். ஆண்டவரே உங்களது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கிறார். இது ஒரு ரீசெண்டாக நடந்ததுனால சொல்கிறேன், எங்கேயும் நான் சொல்லலை. ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஏன் அப்படின்னா தூக்கிட்டார். உண்மையிலே ஆண்டவர் யாராவது குழந்தைய இப்படி தாங்கி தூக்குனா எப்படி இருக்குமோ அது மாதிரி லேசான ஒரு கீரலோடு தான், அந்த சராய்ப்பு மட்டும்தான். உண்மையிலேயே விழுந்திருந்தால் பயங்கரமான. எதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆக்சிடென்ட் நடக்கும்போது பயங்கரமான காலில் அடி. 1 மாதம் காலில் விரல் பிஞ்சு தையல் போட்டு, அது புல்லட் விழுந்து, அவருக்கு புல்லட் காலில் விழுந்ததுனால ஸ்டிச்சஸ்லாம் போட்டு 1 மாதம் நடக்க முடியாமல் வந்தார். அதே இடத்துல எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டு 1 வாரத்தில் இன்னைக்கு நடந்த. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, மலாக்கி இறைவாக்கு நூல் அதிகாரம் 4 வசனம் 2 வாசிக்கிறீங்களா? மலாக்கி அதிகாரம் 4 இறை வசனம் 2. பைபிள் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கீங்களா? 3 பேர் 4 பேர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதாவது ஆண்டவருடைய பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அந்த நீதியின் கதிரவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து, அந்த நலம் தரக்கூடிய மருந்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் மேல பயம் இருக்கா? கடவுள் மேல பக்தி இருக்கா? எங்க? நாளைக்கு தான் பார்க்கணும், நாளையிலேருந்து தான் பார்க்கணும். நெத்தியில் சாம்பலை பூசிக்கிட்டு இந்த 40 நாள் காட்டுற வித்தை இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க யோசிப்பாங்க. இவ்வளோ நாள் இப்படி இருந்தாங்க, இந்த 40 நாள். அதாவது உதாரணத்துக்கு நிறைய பேர் சொன்னோம்னா, இந்த குடிக்கிறவங்க குடிமகன்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு மாலை போடுவாங்க. இந்த கிராமங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாலை போடுவாங்க. ஈஸ்டருக்காக பல்ல கடிச்சிட்டு நர கடிச்சிட்டு ஈஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுவும் பாதத்தில் நடந்து போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் முடிஞ்சவொடனே எப்படி மாறுவாங்க? ஈஸ்டர் முடிஞ்சோடனே எப்படி வரும்? பழைய குருடி கதவை தரடி, இந்த பழமொழி அவங்களுக்கு தான். அது எதுக்கு அப்படிப்பட்ட மாலை? எதுக்கு அப்படிப்பட்ட தவக்காலம்? எதுக்கு அப்படிப்பட்ட தவக்கோலம்? தவக்காலம் சொல்லக்கூடாது, தவக்கோலம். இப்படி உண்மையிலே பிரியமானவர்களே, இது மாற்றத்திற்கான காலம். ஒரு ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுகிற காலம். ஏதோ ஒரு தேடல். கடவுள் மிகப்பெரிய ஆற்றலை, வல்லமையை, சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். எல்லாரும் சோர்ந்து இருந்தாலும் அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை மீட்க வருகிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகிற ஒரு காலம். இந்த காலத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த 40 நாள் பல்ல கடிச்சிட்டு எப்படான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான தவக்காலம் அல்லது தவக்கோலமாய் இருக்காது. பசிக்குதா சாப்பிட்ருங்க. அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இதை பண்ணுறது, நம்ம பல்ல கடிச்சிட்டு இது பண்ணுறது கிடையாது. 12 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம். டைமை பார்ப்போம், நாளைக்கு உபவாசம், நாளைக்கு ஒரு பொழுது டைமை பார்த்து ஜபம் செய்கிறது வேஸ்ட். பசிச்சா சாப்பிட்றான். என்னை பொறுத்தவரை நான் இது மட்டும் தான் சொல்லுவேன்.
ஆண்டவர் உன்னை நசுக்க சொல்ல, உன்னை கஷ்டப்படுத்திக்க சொல்லலை, உன் சட்டையை கிடிச்சிக்க சொல்ல, உன் இதயத்தை கிடிச்சு சொல்ல. ஆண்டவர் மனசு தான் கேட்குற காலம். உன்னுடைய இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். மனசில் உன்னை வச்சுக்கிட்டு வெளியே நடக்கிற காலம் இது கிடையாது. உன் மனசில் எல்லா ஆசையும் போட்டு மறைச்சி அதை 40 நாள் கழித்து அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுற காலம் இது கிடையாது. இப்போ ஏன் இந்த 40 நாள்னா உன் வாழ்வின் பாதையை மாற்றுகிற காலம். இந்த 40 நாள் உன்னை மாற்றுகிறது என்றால் மாற்றப்பட்ட அதே பாதையில் நடந்தேறுவது தான் தவக்காலத்தினுடைய வெற்றி. தவக்காலத்தினுடைய வெற்றி. இந்த 40 நாட்கள் நீ ஆண்டவருக்கு உண்மையான நோன்பு இருந்து, உண்மையாய் ஜெபம் செய்து, ஆண்டவருக்கு உண்மையாக திருப்பலியில் பங்கேற்று, நல்ல இதயத்தை கேட்டு, அந்த இதயத்தில் கடவுளை வைத்து, அந்த இதயத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை பதித்து, ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப, விண்ணப்பத்திற்கு ஏற்ப, அவருடைய செயல்களுக்கு ஏற்ப நீ நடக்கிறாய் என்றால் இந்த 40 நாட்கள் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் இந்த 40 நாட்களில் மாற்றி தொடர்ந்து வரக்கூடிய நாளெல்லாம் வெற்றியின் நாளாக, தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உயிர்த்த இயேசு உடன் இருக்கிற நாளாக நமக்கு இருக்குது. அதுதான் உண்மையான தவக்காலம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்றது கறி மீன் முட்டை அப்படின்னு நான்வெஜ்ஜு சாப்பிட்றது குறைக்கிற காலம் அப்படின்னு நினைப்போம். சாப்பிட்றீங்களா? 10 பேர் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நான் ஏன்னா நிறைய ஃபாதர் சொல்லுவாங்க அப்படி, என்னை பொறுத்தவரை உடம்புக்கு ஆரோக்கியமானது எதுவோ அதை சாப்பிடுங்க. ஆரோக்கியம் இல்லாததை நம்ம இது பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் தண்டை கட்டுவோம். 1000 2000 சொல்லிட்டு அங்கே போய் வீக் ஆகிட்டோம், ட்ரிப்ஸு போடுறோம், அதுக்கு 1300 ரூபா. எனக்கு இது காதுக்கும் தொண்டைக்கு போகும்போது முதல் நாள் 1300 1300 போட்டு ஆயிடுச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் போனால் 1700. எனக்கு ஐவி போட்டு தான் குணமாச்சு. ஏன் அப்படின்னா உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம், அப்படி நார்மலாக இருந்துட்டோம் அப்படி சொன்னால் இந்த செலவுக்கெல்லாம் இடமில்லை. அதான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. ஏன் அப்படின்னா கடவுளுக்கு நேர்மையானது என்ன, கடவுள் விரும்புகிறது என்ன? உண்மையாய் உன் இதயத்தை கேட்கிறார். உன் இதயத்தில் எந்த விதமான தீய எண்ணங்களை வைத்துக் கொள்ளாதே. உன் இதயத்தில் பகையை வைத்துக் கொள்ளாதே. உன் இதயத்தில் பிறரை நேசிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எடுத்துக்கொள். உன் எதிரிகளை அன்பு செய்கிற ஒரு மன தைரியத்தை வரவழைத்துக்கொள். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்படியே கூட பிறந்த பிறப்போட, உடன் இருக்கிறவர்களோட, ஃப்ரெண்ட்ஸோட இப்படியெல்லாம் சண்டை சச்சரவுகளோடு இருந்திருக்க கூடும். செத்தாலும் என் மூஞ்சில் முடிக்காதன்னு சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட நபர்கள் முகத்தில் மொழிங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. மன்னிக்காதவர்களை போய் மன்னிங்க. உங்களை மன்னிக்கலாம் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சுட்டு சொல்லிட்டு மனசார மன்னிங்க. நீங்கள் மன்னிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 40 நாட்டில் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ஏன் உண்மைன்னு ஆயிட்டீங்க, உண்மையை சொன்னால் குத்தும் வலிக்கும். அப்படிதான் நீங்கள் யாரையும் மன்னிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். நான் ஏன் மன்னிக்கணும், நான் எதுக்கு மன்னிக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்பார். எதை கொடுக்கிறாயோ அதையே நீ பெற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சக்கரியா 9:12 வாசிக்கிறீங்களா? சக்கரியா நூல் 9வது அதிகாரம் 12வது வசனம். சக்கரியா நம்பிக்கையுடன் காத்திருக்கும், மேலும் 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தில் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு நீ கடவுளிடத்தில் வருகிறாய் என்றால், நம்பிக்கையோடு கடவுளுக்கு நீ ஊழியம் செய்கிறாய் என்றால், இன்னைக்கு நற்செய்தி அதுதான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடவுள் கைமாறு அளிக்கிறார். இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆண்டவர் கைமாறு கொடுக்கின்றார். இன்னைக்கு நாளுடைய நற்செய்தி வாசகம் கொடுக்கக்கூடிய சிந்தனை அதுதான். இயேசுவே நான் உன் பின்னாடி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி பேதுரு வைக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஒருத்தர் செல்வந்தர் வந்தால் உன் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கில், ஒரு மன தைரியத்தில் பேதுரு இயேசு இடத்துல வைக்கிற கேள்வி, எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? நான் உன்னை துதிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உனக்கு அல்லேலூயான்னு சொல்லி கையை உயர்த்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயான்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படியெல்லாம் நமக்கு ஒரு பல கேள்விகள் வரும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை நம்பினவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், 2 மடங்கு நன்மைகள்
உனக்கு வழங்குவேன்னு சொல்றார். இதை விட மேலானது எதுவும் இல்லை. நீ 5 நிமிஷம் ப்ரேயர் ஆண்டவரில் உண்மையாக உட்காந்தினா ஆண்டவன் கூட 10 நிமிஷமா இருப்பார். 1 மணி நேரம் திருப்பலியில் பக்தியோடு திருப்பலியை பங்கேற்றினா ஆண்டவனுக்கு இரட்டிப்பான நன்மைகள் 2 hours கூட இருப்பார். அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ கடவுளோடு செலவிடுகிறாய் என்றால், ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, அந்த ஆண்டவர் உன்னை எப்போதும் நீ எப்பொழுதெல்லாம் நினைக்கிறையோ அதுக்கு டபுளா உன்னை நினைப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதுவும் என் வாழ்க்கையில் நடந்த ஒன்று தான். பிரதராக இருக்கும்போது 2012-13 அந்த காலகட்டத்தில் அச்சரப்பாக்கத்தில் மழைமலை மாதா அருட்தல இருக்கும்போது ஒரு பௌர்ணமி இரவில் சாட்சி எழுதி கொண்டு இருக்கும்போது நடந்த ஒரு அற்புதம். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு பிராமண பெண்மணி, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சில புதுசாக இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்து பக்கத்தில் அது மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ஆப்ரேஷன் நடந்தது. கும்பகோணத்துலேருந்து அவங்க வந்திருந்தாங்க. வந்த இடத்துல அவங்க மெடிக்கல் மாத்திரை, மெடிக்கல் அந்த எக்ஸ்ரே இதெல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களுடைய மணி பர்ஸ் மட்டும் 4000 ரூபாய் பணம் வச்சுருந்த மணி பர்ஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு, திருடு போயிடுச்சு. உடனே அவங்க வந்து காதில் பிளாஸ்டிக் கம்மல் தான், கழுத்தில் மஞ்சக்கிழங்கு போட்டு ஒரு மஞ்சள் கயிறு தான், வேறு எதுவுமே கிடையாது, பணம் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா ஞாபகார்த்தமாக மூக்குத்தி வச்சுருந்தாங்க, குண்டுமணி தங்கம் மட்டும் வச்சுருந்தாங்க. பிரியமானது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க அந்த ஹிந்து டெம்பிளுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஹிந்து டெம்பிளுக்கு வந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, செக்கப் முடிஞ்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆற்றலை பாருங்கள், ஆண்டவருடைய நம்பிக்கை என்னன்னு பாருங்கள். அந்த அம்மா அந்த கோயிலுக்கு மேல்மருத்தூருக்கு தான் வந்தாங்க. ஆனால் அந்த நாளில் இந்த பௌர்ணமி நிகழ்வுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா கோயிலுக்கு ஏன் வரணும் எப்படின்னு தெரில. ஏதோ ஒரு ரூபம், ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு குண்டுமணி தங்கத்தை மூக்குத்தியை வாங்கி ஏமாத்திட்டார் காலையில் 10 மணிக்கு. ஆனால் சாயங்காலம் அதே இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்து, இங்கே இருந்தால் உனக்கு காசு கிடைக்காதுமா, வாமா உன்னை பக்கத்தில் மலை கோயிலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மலை கோயிலுக்கு கொண்டு வந்து மாதா கோயிலில் விட்டுட்டு போயிட்டாங்க. நைட்டு 8 மணிக்கு. அந்த அம்மா சாப்பிடல, முகத்தை பார்த்தா வாடி போயிடுச்சு. சரி நானும் டேபிளில் இந்த சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் வச்சு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு ரூமில் போகிறேன், எனக்கு தூக்கம் வரல. எனக்கு மந்த்லி மாதம் என்னோடய செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. 500 ரூபா மொபைலுக்கு செலவு பண்ணிவிட்டு 500 ரூபா கையில் வச்சுருந்தேன் என் செலவுக்கு. பிரியமானவர்களே, அந்த 500 ரூபாவும் கொடுக்கணும்னு மனசு இருக்குது. ஆனால் எனக்கு இன்னொரு செலவு இருக்கேன்னு யோசித்தேன். ஆனால் படுக்கிறேன், தூக்கம் வரல. திடீர்னு எந்திரிச்சேன், ப்ரேயர் பண்ணி அருள்ந்த மாதிரி சொன்னபோது என் மனசில் காதில் இந்த 500 ரூபா கொடு அப்படின்னு தான் என் காதில் ஒரு குரல் கேட்டுச்சு. போனேன், அந்த அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பினேன். அம்மா இது என்னால் முடிஞ்சது வச்சுக்கோங்க அப்படின்ட்டு 500 ரூபா கொடுத்துட்டு காலையில் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி, வாட்ச்மேன்ட்ட சொல்லி பஸ் ஏற்ற சொல்லிட்டேன். போயிட்டாங்க. என்கிட்ட 1 ரூபா கிடையாது, வேறு சிங்கிள் பைசா எதுவுமே கிடையாது. வச்சுருந்த 1000 ரூபாவும் அந்த நாள் செலவாயிடுச்சு. 4 நாட்கள் கழித்து வருது. ஏதாவது ஒரு டீ ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம கையில் காசு இருந்தால் தான் போய் டீ குடிக்க போவோம். அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லாதாலும் நான் பொறுமையாக ரூமில் அப்படி தான் இருந்தேன், சைலண்டாக தான் இருந்தேன். அந்த சாட்சி எழுதிட்டே இருக்கும்போது நிறைய சாட்சி சொல்லிட்டு இந்த மாதிரி நற்கரணையில் முன்னாடி சாட்சி சொல்லுவாங்க. ஃபாதர்ஸ் கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி போவாங்க. நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கேன். சாட்சி சொல்ல ஒரு அம்மா வந்தாங்க. வந்து நேராக சாட்சி சொல்லிட்டு நற்கரணை வணங்கிட்டு வந்து என்கிட்ட முட்டி போட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா பிரதர் தான், நான் ப்ளஸ் பண்ணக்கூடாது, ஃபாதர்ஸ் கிட்ட பிளஸிங் வாங்கிக்குவாங்க. அந்த பௌர்ணமி நாளில் 5 ஃபாதர்ஸ் வந்திருந்தேன். ஃபாதர்ஸ் கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னபோது எங்கள் அதிபர் சொன்னார், ரெக்டர் சொன்னார், நீ ப்ளஸ் பண்ணப்போ அங்கே தானே போட்டிருக்க, ப்ளஸ் பண்ண அப்படின்னு உடனே ப்ளஸ் பண்ணேன். ப்ளஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் நம்ம கையை நீட்டுங்க அப்படின்னா, ஏம்மா அப்படின்னு, இல்லை கையை நீட்டுங்க அப்படின்னு. நானும் ஃபாதர் எட்டி பார்த்தேன். அவன் கொடுத்தா வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். சரி அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சரி கையை நீட்டினோடனே ஒரு கையில் ஒரு என்வலப் கவரை வச்சு ரோல் பண்ணி வச்சாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் காசை பார்த்தா, சரி பாக்கெட்டில் வச்சுட்டேன். அப்புறம் உண்டியில் வேணால் போட்டு போங்கன்னா, பிடிக்கிறீங்களா இல்லையா அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. கையில் பிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தோட கையில் அப்படி மடக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போய் ரூமில் போயிட்டு சாட்சி எழுதின நோட்டெல்லாம் வச்சுட்டு பார்க்குறேன், கவரில் நான் கொடுத்தது 500 ரூபாய். ஆனால் 4 நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு திருப்பி 1000 ரூபாய் திரும்ப கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே இந்த வார்த்தை உயிர் உள்ளது. உனக்கு இரட்டிப்பான நன்மைகள், 2 மடங்கு நன்மை உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி செல்வந்தர்கிட்ட உனக்குரிய எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உனக்கு தேவையான நன்மை நான் தரேன்னு சொன்னார். உண்மையிலே இந்த ஒரு சூழல் என் வாழ்க்கையில் பிரதராக இருக்கும்போது நடந்தது. அப்பயும் இல்லை, இப்பயும் நடக்குது. எதாவது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துருவார். ஆண்டவரே என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் ஏங்க மாட்டேன். ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், எனக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் என் ஜெபத்தில் சொல்லுவேன். ஆண்டவர் உண்மையிலே நினைக்கிற அடுத்த நிமிஷமே
நான் நினைக்கிறது, ஆசைப்படுறது அந்த நேரத்தில் வந்து சேரும். பிரியமானவர்களே, இந்த வாழ்வு மிகப்பெரிய கொடை என்பது கடவுள் அவ்வப்போது நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தின்படியே நடக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம தவக்காலத்தை தொடங்குகிறோம். இந்த தவக்காலத்தை தொடங்குற போது, அதாவது நாளை தினத்தில் சாயங்காலம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நாளை தினத்தில் நம்ம சாம்பல் புதனை தொடங்குறது. 40 நாட்களில் நம்முடைய வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு ஒரு கோவில் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுபோல அந்த கோவிலாக நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 அரசர் நூல் அதிகாரம் 8, 1 அரசர் நூல் அதிகாரம் 8 இறைவசனம் 12 வாசிக்கிறீங்களா? 1 அரசர்கள் 8 அதிகாரம் 8, 1 அரசர் அதிகாரம் 8 வசனம் 12. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 40 நாட்கள்ல ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் நீங்க மேகத்தில் இருக்கீங்களா, வெளிச்சத்தில் இருக்கீங்களா, காற்றில் இருக்கீங்களா, மரத்தில் இருக்கீங்களா, அப்படிலாம் போய் தேடுறதில்லை. ஆண்டவரே, உனக்காக இந்த 40 நாள் என் இதயத்தை கோவிலாக நான் கட்ட இருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிங்க. இந்த தவக்காலத்தை நீங்க கோயிலா நீங்க இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் தான் உங்க கோவில், நீங்க தான் என்னுடைய கோவில், நான் தான் உன்னுடைய கோவில் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்முடைய இதயம் என்கிற கோவிலில் உறைவிடமாக்கி கொள்ள வேண்டிய அந்த காலம்தான் இந்த தவக்காலமாய் நமக்கு கிடைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கடவுள் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டப்போகிறேன், கட்டியுள்ளேன் என்று சொல்லி இந்த தவக்காலத்தை நாம் தொடங்குகிறோம். மேலும் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய சமாதானத்தோடு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆகாய் நூல் அதிகாரம் 2 வசனம் 9 வாசிக்கிறீங்களா? ஆகாய் அதிகாரம் 2 வசனம் 9. இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்றார் படைகளின் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோவில் எதற்காக? இந்த கோவிலும் ஓகே, நாமும் ஒரு கோவில் என்பது மனசுல வச்சுக்கணும். அப்போ என்ன சொல்ற ஆண்டவர், இந்த கோவில் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதை விட டபுளா, அதை விட அதிகமான ஒரு மாட்சி, அதை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். மேலும் என்ன சொல்றார், இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார். அதனால தான் நலம் நாடி இந்த ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நலம் நாடி இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கிறோம். நலம் நாடி கோடி அற்புதமான இந்த அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறோம். அதே போல நாளை தினத்திலிருந்து நாம் கோவில் என்றால் அந்த கோவில் மாட்சி விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் இதயம் என்கிற கோவில் முன்னைய மாட்சி விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்க வேண்டும். இந்த இதயம் என்கிற கோவிலில் நலம் தருகிற ஆண்டவர் நிலையாக மையம் கொள்ள போகிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, கடவுள் அவருடைய பெயருக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் ஒரு கோவிலை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த கோவிலில் கடவுளுடைய உண்மையான மாட்சி நிலை கொள்ள வேண்டும். அந்த மாட்சி முன்னைய மாட்சி விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்க வேண்டும். எல்லாம் இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும், நம்முடைய மரணம் வரை, நம்முடைய இந்த மண்ணக வாழ்வு நிறைவு பெறும் வரை, இந்த மண்ணக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்வுக்கு மாற்றம் காணும் வரை நம்முடைய வாழ்வு, நம்முடைய இதயம் கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாக மட்டுமே இருக்க வேண்டும். கடவுள் நிலையாக தங்கி வாழக்கூடிய இதயத்தை கடவுளுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இந்த இதயத்தில் கடவுளுக்காக ஆசைப்பட வேண்டும். கடவுள் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க இதயத்துல நீங்க விரும்புகிற பணம், காசு, சொத்து இதெல்லாம் இருந்தால் இயேசுக்கு அங்கே இடம் இல்லை. ஆனால் உங்கள் இதயத்தில் இயேசுவையே சொத்தா நீங்கள் வச்சிருக்கிறீங்க, இந்த இயேசு மட்டும் எனக்கு போதும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்கள் கையில் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அதே போல ஆண்டவர் என்ன சொல்றார், இன்று முதல் உனக்கு நான் ஆசிரை கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆகாய் 2 வசனம் 19 நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்களா? ஆகாய் 2 வசனம் 19. விதை இனியும் களஞ்சியத்திலே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒளிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை கேள்வியில இருக்கிற போது ஆண்டவர் சொல்றார், கேளுங்க, இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசை வழங்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இந்த இன்று முதல் என்பது நாளை தினத்திலிருந்து நீங்க வச்சுக்கோங்க. நாளை தினத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த சாம்பல் புதனிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிரை கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, சோதனை வரும், வேதனைகள் வரும், உங்களை பலவிதமான நெருக்கடிகளில் உங்களை தள்ள நேரிடும். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. ஆண்டவரை நான் தவறிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் புலம்பாதீங்க. ஆண்டவர் தவறினவர்களை மீட்டெடுக்க உங்களோடு நாடி வருகிறார், உங்களுக்கு இடத்துல தேடி வருகிறார். ஆண்டவர் தொலைந்த ஆட்டை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த ஆண்டவருக்கு நாம் மகிமைக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எண்ணிக்கை நூல் 14வது அதிகாரம் 20வது வசனம். எண்ணிக்கை நூல் 14வது அதிகாரம் 20வது வசனம். கடைசியான ஒரு வசனம், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோமா? எண்ணிக்கை 14 வசனம் 20. ஆண்டவர் மோசையிடம் கூறியது, உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். அப்ப நாம் என்ன கேட்கணும்? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா, ஆண்டவர் நீ கேட்கறதுனால உன்னை நான் மன்னிக்கிறேன். உன் வாக்கின்படி உன்னை நான் என்ன அது உன் வாக்கின்படி இப்படி நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்றாங்களா? உன் வாக்கின்படி இப்பதானே வாசிச்சாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க. என்ன வாசிச்சாங்க? உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டு காசு பணம் கேட்கணும்னு யாரும் நினைச்சிட போறீங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எனக்கு இதை கொடு அதை கொடு தான்னு சொல்லிட்டு தாத்தா ஜபத்தையே நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. தாத்தா ஜபத்திலேருந்து நம்ம மாறணும். தாத்தா ஜபத்திலேருந்து மாறணும். கடவுள் கொடுப்பார். நமக்கு தேவையான நேரத்தில், தேவைப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார். நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம கேட்டால் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம கேட்டால் கொரோனா காலத்தில் 3 அலைகளை தப்பிக்க வச்சாரு. கண்டிப்பாக கேட்டுப்போம், ஆண்டவரை என்னை மட்டும் காப்பாற்று, யாராவது இந்த அலையில் சிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த கொள்ளை நோயில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு மண்டை போட்டாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு ஜெபிச்சிருக்கலாம், ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. ஒருவேளை உன் வாக்கின்படி நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன் வாக்கின்படி உன்னை நான் குணமாக்கி விட்டேன், உன் வாக்கின்படி உன்னை நான் தப்பிக்க விட்டேன் கூட ஆண்டவர் நம்மளை தப்பிக்க விட்டுருக்கலாம், ஆசீர்வச்சிருக்கலாம். அப்போனா ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்ப ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு கடமை, உரிமை மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஜெபிப்பதற்கு கடமையும் உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த கடமை கட்டாயமாய் நீங்க செய்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை அடுக்கிக் கொண்டே செல்வார். நீங்க ஒரு நல்லது செய்கிற போது விண்ணகத்தில் உங்களுக்கான அறை கட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வீடு கட்ட எவ்வளவு செங்கல் தேவை? ஒரு வீடு கட்ட எனக்கு தெரியாது, யாராவது இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக ஒரு 1000 கல்லாக தேவை. அப்போ நீங்கள் 1000 நன்மைகளை செய்தால் உங்களுக்கு மேலே ஒரு வீடு இருக்கிறது. மேலொரு வாழ்வு உண்டு என்று என்ன பாட்டு, புதிய சினிமா பாட்டு கேட்டால் பட்டுன்னு வந்திருக்கும். இது ஆதி காலத்து ஒரு கிறிஸ்தவ பாடலம். மேலொரு வாழ்வு உண்டு என்று என் மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் வந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகிறோம். அப்போ உங்களை பலியாய் ஒப்புக் கொடுங்க, மேன்மையின் பலியாக ஒப்புக் கொடுங்க, நல்ல பலிகளாக ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் என்னையே உமக்கு பலியாக்குகிறேன், ஆண்டவர் என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழந்தாளிடுவோம். நம்பிக்கையோடு கண்களை மூடி கரம் விரித்து மனம் திருந்தியவர்களாய் ஆண்டவருடைய குரலை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரிடத்தில் வரங்களை கேட்போம். லூக்கா நற்செய்தியிலே 24வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது,
பாவ மன்னிப்பிற்காக மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். பாவ மன்னிப்பிற்காக ஆண்டவர் மனம் திரும்ப திரும்பி வா என்று அழைக்கிறார். இதோ இந்த தவ காலம் மனம் திரும்புகிற காலம், ஆண்டவரை திரும்பி பார்க்கக்கூடிய காலம். எந்த இடத்தில் கடவுளை உதறி தள்ளினோமோ, பாவம் செய்கிற போது கடவுளை மறந்து எப்பொழுது கைகளை நெகிழ்ந்தோமோ, அதே இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அதே இடத்தில் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை விட்டு சென்ற இடத்தில் உனக்காக காத்திருக்கிறேன். திரும்பி வா என் மகனே, மகளே, திரும்பி வா. மனம் திரும்பு. உன் வாழ்வை சற்று திரும்பிப்பார். நீ எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்தாய், குழந்தை பருவத்திலிருந்து இளமை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாய் வாழ்ந்தாய். ஆனால் நீ என்னை மறந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், எவ்வளவு வேதனைப்படுகிறாய். நீ ஜெபிப்பதை நிறுத்தியதால் உன் வாழ்க்கையிலே அலைகள் மோதுகிறது. துன்பம் என்னும் அலைகள் மோதுகிறது. கடன் பிரச்சனைகளால் உன் வாழ்க்கை அலை மோதுகிறது. உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்காமல் உன்னை விரட்டி தள்ளுகிறார்கள். இதோ இன்று பலவிதமான குடும்ப சூழ்நிலைகள், கஷ்டங்கள், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், சமுதாய பிரச்சனைகள், சாதி, மொழி, மதம், இதம், கட்சிகள் என்று பலவிதமான பிரிவுகள். இது எல்லாம் கடவுளை மறந்ததால் வந்த ஒரு துன்பம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியோ, நீ என்னை நினைக்க, நீ என்னை மகிமை செய்ய, நீர் என்னோடு இணைந்திருக்கிற அந்த காலம் வரை நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன் இருக்கிறார். ஆண்டவர் வல்லமையோடு நம்மை இருக்கிறார். இதோ நம்மை நலமாக்குகிறார், நம்மை சுகமாக்குகிறார். இதோ நம் வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். இதோ நம்மை ஆண்டவர் தொடுகிறார், நலம் தருகிறார். இயேசுவிடத்திலே நம்பிக்கை கொள்ளுகிறவர்களுக்கு இதோ ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதோ மகிமைக்குரிய கடவுள், மாட்சிக்குரிய கடவுள் இதோ நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அதே கண்களை மூடி முழந்தாளிட்டு கைகளை மட்டும் தலைக்கு மேல உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, கரை காண படகை போ
தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடி நீரே காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடி நீரே கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா 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 எந்தன் ஏசையா எந்தன் ஏசையா எந்தன் உடலில் எந்தன் உள்ளத்தில் எந்தன் ஆன்மாவில் சுகம் தாருமே எந்தன் உடலில் எந்தன் உள்ளத்தில் எந்தன் ஆன்மாவில் சுகம் தாருமே எலும்பிலும் நரம்பிலும் ஏராளம் நோய்கள் எழ முடியாமல் முடமாக்குதே சதையிலும் தோளிலும் உருவான நோய்கள் வேதனை வலி தந்து என்னை வாட்டுதே சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே என் இயேசுவே என்னை சுகமாக்குமே சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே என் இயேசுவே என்னை சுகமாக்குமே உம் வார்த்தையால் சுகமாக்குமே உம் காயத்தால் சுகமாக்குமே மனதிலும் நினைவிலும் உண்டான காயங்கள் சுமையாகி என் வாழ்வை தடையாக்குதே உணர்விலும் உறவிலும் ஏற்பட்ட துயரங்கள் உள்ளத்தை உடைத்து சிறையாக்குதே சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே என் இயேசுவே என்னை சுகமாக்குமே சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே என் இயேசுவே என்னை சுகமாக்குமே உம் இரத்தத்தால் சுகமாக்குமே உம் சித்தத்தால் சுகமாக்குமே சொல்லுவோமா உம் இரத்தத்தால் சுகமாக்குமே உம் சித்தத்தால் சுகமாக்குமே வாய்களை திறந்து உம்
இரத்தத்தால் சுகமாக்குமே உம் சித்தத்தால் உம் சித்தத்தால் சுகமாக்குமே உம் இரத்தத்தால் உம் இரத்தத்தால் ஹalleluya 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 அபிஷேக வல்லமையோடு இறங்கி வாரும் ஆண்டவரே குணமாக்குகிற வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே இடுப்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி இடுப்பு பிரச்சனை இதய பிரச்சனை இதய அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு எல்லாம் ஆஸ்மா பிரச்சனை பிபி சுகர் அல்சர் இன்னும் ஆண்டவரே உடம்புல ஏராளமான வியாதிகள் வருத்தங்கள் இதோ ஆண்டவரே நடக்க முடியாத சூழ்நிலைகள் கை கால் வலிகள் தலை வலிகள் முதுகு பிரச்சனை இதோ ஆண்டவரே எல்லா ஏராளமான வலிகள் சதை வலிகள் எல்லாம் ஆண்டவரே மகிமைக்குரிய எலும்பு வலிகள் மாறட்டும் ஆண்டவரே உம் வார்த்தைகளை அனுப்பி சுகம் தாரும் ஆண்டவரே உம் வார்த்தையால் சுகப்படுத்தும் உம் காயத்தால் சுகப்படுத்தும் உம் இரத்தத்தால் சுகப்படுத்தும் உம்முடைய மேன்மையால் ஒரு சித்தத்தால் சுகமாக்கும் உம்முடைய இரத்தத்தை ஊற்றி சுகமாக்கும் வல்லமையில் நிறைந்த ஆண்டவர் அபிஷேக வல்லமையில் இறங்கி வருவாராக இதோ மகிமைக்குரிய உங்கள் இதயத்தை புதுப்பித்து உங்கள் வாழ்வை வளமாக்க இதோ உங்களுக்கான ஆண்டவருடைய ஆற்றல் பொங்கி பாயட்டும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அருள் ஆசி இறங்கி வரட்டும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு வாய்களை திறந்து நன்றி சொல்லி ஒப்புக்கொடு வலிகளை ஒப்புக்கொடு வேதனை ஒப்புக்கொடு உன் வார்த்தைகள் படியே ஆண்டவனுக்கு நலன்களை தருவார் விசுவாசத்தின் படியே உமக்கு நலன்களை காண பண்ணுவார் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப உனக்கு நலம் அளிப்பார் ஆண்டவரை சுகப்படுத்த தயாராய் இருக்கிறார் ஆண்டவரை தொடுக நலமாக இருக்க வல்லமையோடு இருக்க ஆசைப்படுகிறார் உன் வாழ்வை மேன்மையை ஒப்புக்கொடு சாட்சியாய் உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவரத்தை ஒப்புக்கொடு ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க சத்தம் உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடு இயேசுவை கூப்பிடு இயேசுவேன்னு சத்தம் உயர்த்தி சத்தமா கூப்பிடு கூப்பிடுகிற குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார் நம்பிக்கையோடு கூப்பிடு இயேசு உரக்க குரலை கூப்பிடு உன் அருகில் இருப்பவர்களை பற்றி எண்ணாது உன்னையும் உன் இதயத்தையும் ஆண்டவருடைய இதயத்தையும் சேர்ப்பதில் கருத்தாயிரு உன் வாழ்வை இயேசுடைய இதயத்தில் ஒப்புக்கொடு உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவருடைய இதயத்தில் ஒப்புக்கொடு ஆண்டவரே என் இதயம் உன் இதயம் போல் ஆகட்டும் சொல் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலமளிக்கட்டும் ஆண்டவர் உனக்கு ஆசிரை கொடுப்பார் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றார் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் நீங்க போதும் எனக்கு 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 இயேசு மட்டும் போதும் என்ற நம்பிக்கையோடு மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவர் தருகிற வல்லமையான ஆசை பெற்று ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே கோடி அற்புதருடைய அந்தோனியாருடைய இந்த நாளிலே மகிமைக்குரிய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஆசீர்வாதம் விடுதலை தருகிற ஆசீர்வாதம் உடல் வலிகள் வேதனைகளிலிருந்து உங்களை மீட்கிற ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு முழந்தாளிலிட்டு ஆண்டவர் தருகிற வல்லமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் மாண்புயருள்ளடையாளத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம்